24 ஜூலை 2026 பொதுக்காலம் 16ஆம் வார வெள்ளி. இன்றைய நற்செய்தி வாசகம் மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரை மாட்சி உமக்கு. அதிகாரம் 13, இறை வசனங்கள் 18 23 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடருக்கு கூறியது: விதைப்பவர் ஓமையை பற்றி கேளுங்கள். வழியோரம் விதைக்கப்பட்ட விதைகளுக்கு ஒப்பானோர் இறையாட்சியை குறித்த இறை வார்த்தையை கேட்டும் புரிந்து கொள்ள மாட்டார்கள். அவர்கள் உள்ளத்தில் விதைக்கப்பட்ட விதைகள் தீயோன் கைப்பற்றி செல்வான். பாறை பகுதிகளில் விதைக்கப்பட்ட விதைகளுக்கு ஒப்பானோர் இறை வார்த்தையை கேட்டவுடன் அதை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்வார்கள். ஆனால் அவர்கள் வேறற்றவர்கள். எனவே அவர்கள் சிறிது காலமே நிலைத்து நிற்பார்கள். இறை வார்த்தையின் பொருட்டு வேதனையோ இன்னலோ நேர்ந்த உடனே தடுமாற்றம் அடைவார்கள். முற்செடிகளுக்கு இடையில் விழுந்த விதைகளுக்கு ஒப்பானோர் இறை வார்த்தையை கேட்டும் உலக கவலையை செல்வ மாயும் அவ்வார்த்தையை நெருக்கி விடுவதால் பயனளிக்க மாட்டார்கள். நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதைகளுக்கு ஒப்பானோர் இறை வார்த்தையை கேட்டு புரிந்து கொள்வார்கள். இவர்களுள் சிலர் 100 மடங்காகும், சிலர் 60 மடங்காகும், சிலர் 30 மடங்காகவும் பயனளிப்பர். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளை, வெள்ளிக்கிழமைகளில் ஆண்டவர் இயேசுனுடைய திரு இதயத்துக்கு நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் ஒப்புக் கொடுக்கின்ற அந்த வேளையில் நமக்காக மரித்து தனது அன்பை வெளிப்படுத்திய ஆண்டவருக்கு நன்றி கூற விதமாக இன்றைய நாள் முழுவதும் இறைவனுடைய நிழலில் நாம் வாழ்வோம். இன்றைய நாள் தங்களுடைய பிறந்த நாட்கள், திருமண நாட்கள், பல வகை நினைவு நாட்களை கொண்டாடுகின்ற அனைத்து பிள்ளைகளுடைய மன்றாட்டுகளையும் இந்த காணொளி மூலமாக நீங்கள் ஜெபிக்க வைத்திருக்கின்ற அனைத்து மன்றாட்டுகளையும் என்னுடைய திருப்பலில் வைத்து ஜெபிக்கின்றேன். இன்று தூய ஷார்பெல்லுடைய நினைவு நாளை கொண்டாடுகின்றோம். இவர் லெபனானில் பிறந்தவர். சிறு வயதிலேயே தந்தையை இழந்த இவர் மாமாவுடைய பராமரிப்பில் வளர்ந்தார். சிறு வயதிலிருந்து இறை பக்தியில் சிறந்து விளங்கிய இவர் துறவற வாழ்வை தேர்ந்தெடுத்து குருவாக அருட்பொழிவு பெற்றார். குருவான பிறகு தனிமை, செபம், தவ மற்றும் கடுமையான ஒருத்தல் முயற்சிகளுடன் வாழ்ந்தார். பின்னர் புதிய திரவு மடத்தில் தங்கி தூய மரனோனின் முன்மாதிரியை பின்பற்றி மிகவும் எளிமையான மற்றும் கடுமையான துறவற வாழ்க்கையை மேற்கொண்டார். கடுமையான தவ வாழ்க்கையால் உடல்நலம் பாதிக்கப்பட்ட இவர் 1898ஆம் ஆண்டு இறைவனடி சேர்ந்தார். 1977ஆம் ஆண்டு புனிதராக அறிவிக்கப்பட்டார். இவர் மூலமாக நம்முடைய ஜெபத்திற்கு நாம் முக்கியத்துவத்தை கொடுத்து வாழ என்ற ஒரு படிப்பினையை நாம் கற்றுக்கொள்ளும். இவருடைய பரிந்துரையின் முன்னிலைப்படுத்தி நம்முடைய மன்றாட்டுக்களை இறைவனிடத்தில் சமர்ப்பிப்போம். இன்றைய நற்செய்தி வாசகத்தை நாம் பார்க்கின்ற பொழுது இந்த வாரத்தில் ஏற்கனவே சென்ற வார ஞாயிற்றில் கேட்ட விதைப்பவருடைய ஓமையை மீண்டுமாக மத்திய நற்செய்தியாளர் அந்த விளக்கத்தில் உள்ளடக்கிய பகுதியை இன்றைய நற்செய்தி நாம் பார்க்கின்றோம். நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு முன்பாக ஒரு ஆழமான சுய பரிசோதனையை செய்வதற்காக இந்த ஓமையை நமக்கு வைக்கின்றார். நம்முடைய ஒவ்வொருடைய அன்றாட வாழ்க்கைக்கும் ஆன்மீக பயணத்திற்கும் தேவையான உண்மைகளை இயேசு இந்த கதையின் மூலமாக நமக்கு விவரிக்கின்றார். இறைவார்த்தையின் விதையானது நம்முடைய வாழ்வில் எப்படிப்பட்ட தாக்கத்தை ஏற்படுத்துகிறது என்பதை ஆராய இந்த ஓமை நமக்கு அழைப்பு விடுக்கிறது. இதில் கூறப்பட்ட 4 வகையான நிலங்களும் வேறு எங்கும் இல்லை. அவை நம் ஒவ்வொருடைய மனித உள்ளங்களுடைய நிலையை குறிக்கின்றன. முதலாவது, இயேசு வழியோர நிலத்தை பற்றி பேசுகிறார். வழியோரம் என்பது பல நடந்து கடினப்பட்டு போன ஒரு பாதை. இன்றைய 2026ஆம் ஆண்டில் அதிவேக டிஜிட்டல் உலகில் நம்முடைய மனமும் பல உலக எண்ணங்கள் வந்து போகும் ஒரு பொது பாதையாக கவனச்சிதறல்கள் நிறைந்த ஒரு நிலமாக மாறிவிட்டது. அலைபேசியினுடைய அழைப்புகள், சமூக ஊடகங்களுடைய ரீல்ஸ் பார்ப்பது, ஷார்ட்ஸ் போடுவது, ஃபோனில் அதிக நேரத்தில் இருப்பது, அதனுடைய ஒலிகள், உலகத்தினுடைய போக்குகள் ஆகியவற்றுடைய மனமானது அமைதி இழந்து கடினப்பட்டு போகிறது. விவிலிய விளக்கத்தின்படி இறைவார்த்தையை கேட்டும் புரிந்து கொள்ளாததால்
தீயவன் வந்து அதை உடனே பறித்து சென்று விடுகிறான். ஞாயிறு திருப்பலி கேட்கின்ற இறை வார்த்தை திங்கள் கிழமையிலேயே நம்முடைய மனதை விட்டு அகன்று போகின்ற அளவிற்கு இன்றைய உலகம் நம்மை வழி நடத்துகிறது. இரண்டாவதாக, பாறை நிலத்தை இயேசு குறிப்பிடுகின்ற பொழுது பாறை நிலத்தில் மண் குறைவாக இருக்கும், விதை உடனே முளைக்குமானால் வேர் ஆழமாக செல்லாது. இன்றைய காலகட்டத்தில் பலருடைய ஆன்மீகம் என்பது ஆழமற்ற பெரும் உணர்ச்சி வசப்பட்ட ஆன்மீகமாக மட்டுமே இருக்கிறது. தியான கூடங்களிலும் எழுப்புதல் வழிபாடுகளிலும் நாம் கண்ணீர் சிந்துகிறோம், மிகுந்த ஆர்வம் காட்டுகிறோமானால் விவிலியத்தை ஆழமாக வாசித்து விசுவாசத்தில் வேறு ஊன்றாததால் நம்முடைய குடும்பத்திலோ அல்லது வேலை செய்கின்ற இடத்திலோ ஒரு சிறிய வேதனையோ மனஸ்தாபமோ நோய் நொடியோ வந்த உடனேயே நம்முடைய நம்பிக்கை எங்கு சென்று விடுகிறதோ நமக்கு தெரியவில்லை. நான் எவ்வளவு ஜெபம் செய்கிறேன், கடவுள் ஏன் எனக்கு இதை செய்தார் என்று அவரை குறை கூட தொடங்க ஆரம்பித்து விடுகிறோம். இவர்களுடைய ஆர்வம் இருக்கிறது, ஆனால் இவர்களிடத்தில் ஆழமான வேர் இல்லை. மூன்றாவது, இயேசுக்கு குறிப்பிடுகின்ற இந்த முள்ளு செடிகளுக்கு மத்தியில் வளர்கின்ற விதை. இந்த நிலத்தில் விதை விழுந்து வளர்கிறது, ஆனாலும் உலக கவலைகள் செல்வ சேர்க்கையின் மயக்கமும் அந்த வார்த்தையை நெறித்து விடுகிறது. இதுவே இன்றைய நடுத்தர மற்றும் நவீன மனிதர்களுடைய வாழ்க்கைக்கு சவாலாக மாறுகிறது. நுகர்வோர் கலாச்சாரத்தில் தாக்கத்தால் இன்றைய நாம் இன்னும் அதிக அளவில் சம்பாதிக்கவேன் என்று பண ஆசை, கடன்கள், எதிர்காலத்தை பற்றி அதிகப்படியான பயம் மற்றும் ஆடம்பர வாழ்க்கைக்கான ஓட்டம் ஆகியவை நம்முடைய ஜெப வாழ்வையும் குடும்ப உறவுகளையும் நெறித்து கொன்று விடுகிறது. ஞாயிற்றுக்கிழமை கூட ஓய்வின்றி உழைக்கும் அளவிற்கு நம்முடைய கவலைகள் நம்மை ஆட்கொண்டு நம்முடைய ஆன்மீக வளர்ச்சியை தடுத்து விடுகிறது. இறுதியாக இயேசு நல்ல நிலத்தை பற்றி பேசுகின்ற பொழுது நல்ல நிலம் என்பது இறை வார்த்தையை கேட்டும் அதை புரிந்து கொண்டு தம் வாழ்வில் பொறுமையோடு கடைபிடிப்பதாகும். நவீன யுகத்திலும் தினமும் விவிலியத்தை வாசிப்பதும் அதில் கிடைக்கின்ற அமைதியை வாழ்வில் பிரதிபலிப்பவர்களே இந்த நல்ல நிலத்திற்கு ஒப்பு ஆவார்கள். விவிலியத்தில் பார்க்கின்ற பொழுது எசையா 55:11 என் வாயிலிருந்து புறப்படுகின்ற வாக்கு வெறுமையாக என்னிடம் திரும்பி வராது, நான் விரும்பியவற்றை செய்யும் என்று குறிப்பிடுகிறார். இறைவார்த்தை ஒருபொழுதும் வீணாகுவதில்லை, அது ஒரு பேராற்றல் கொண்டது. தவறு விதையிலேயோ அதை விதைப்பராக இறைவன் மீதோ இல்லை, அந்த விதை ஏற்கும் நிலத்தில் நம்முடைய உள்ளத்தில் இருக்கிறது. ஆகவே பல நேரங்களுடைய ஆன்மீக வளர்ச்சி நாம் உணர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஏன் வாழ்வில் அன்பும் அமைதியும் பொறுமையும் கனிகளாக வெளிப்படுவதில்லை? நாமே நம்முடைய இதயத்தை பாறையாக முள்காடாக வைத்திருக்கிறோம். பாறைகளையும் முட்களையும் அகற்றுவது கடினமான உழைப்பு. அதே போல நம்முடைய பாவ பழக்க வழக்கங்களையும் தேவையற்ற உலக கவலைகளையும் அகற்றுவதற்கு நம்மளுக்கு ஆன்மீக பயிற்சி தேவைப்படுகிறது. ஆகவே இன்றைய நாளில் நம்முடைய நல்ல நிலமான நம்முடைய இதயத்தை இறைவனத்தில் ஒப்படைப்போம். அவர் நம்முடைய இதயத்தில் இருக்கின்ற பிரச்சனைகளை, முட்களை, பாறைகளை எடுத்து விலக்கி விட்டு ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்கின்ற பிள்ளைகளாக சோதனைகளை கடந்து உலக கவல்களை வென்று 30, 60, 100 மடங்காக நற்கனிகளை தந்து வாழ்கின்ற வரத்தை இறைவனிடத்தில் ஜெபிப்போம். ஆமென். மன்றாடுவோமாக. என்றும் வாழும் எல்லாம் அல்ல இறைவா, இந்த புதிய நாளிற்காக, அழகிய பொழுதுக்காக உமக்கு நன்றி கூறுகிறோம். ஆண்டவரே, நீ தருகின்ற விடியற்காலை பேரன்பிற்காக நான் காத்திருக்கிறேன் என்று திருப்பாடுகளுடைய வார்த்தைகளுக்கு இணங்க இந்த புதிய நாளில் அனைத்து ஆசீர்வாதத்திற்காக உன்னுடைய பாதத்தில் நான் சரணடைகிறேன். உமது சிலுவை பாடுகளையும் அளவற்ற அன்பையும் தியானிக்கும் இந்த வெள்ளிக்கிழமைகளில் உம்முடைய தெய்வீக பாதுகாப்பு என் மீதும் என்னுடைய குடும்பத்தின் மீதும் இருப்பதாக. ஆண்டவரே, இன்றைய நற்செய்தியின் வழியாக, விதைப்பவருடைய உவமையின் வழியாக என்னுடைய இதய நிலையை நான் ஆன்மீக கண்ணாடியால் பார்க்க செய்தமைக்காக உமக்கு நன்றி கூறி, பல நேரங்களில் என்னுடைய இதயம் பல உலக எண்ணங்கள் வந்து போகும் வழியோர பாதையாக மாறியிருக்கிறது. உம்முடைய வார்த்தைகளை தீயன் பறித்து சில நான் அனுமதித்திருக்கிறேன். என்னை பொறுத்து மன்னித்தருளும். என் வாழ்வின் சோதனைகளையும் மனஸ்தாபங்கள் வருகின்ற பொழுது ஆழமான வேறில்லாத பாறை நிலத்தைப் போல நம்பிக்கையில் இடறி விழுந்திருக்கிறேன். ஆண்டவரே, என்னை மன்னியும். உலக கவலைகளையும் பண ஆசைகளையும் எதிர்கால பயம் என ஜப வாழ்வு முட்களை போல் நெறித்து போட நானே அனுமதிக்கிறேன். ஆண்டவரே, என்னை மன்னியும். வல்லமையுள்ள இறைவா, தவறு முது வார்த்தையில் இல்லை,
என்னுடைய இதயத்தில் தான் இருக்கிறது என்பதை உணர்கிறேன். எஸ்ஐயா இறைவாக்கினரை போன்றும் வார்த்தை பெருமையாக திரும்பாது என்று குறிப்பிடுகின்ற அந்த ஒரு வார்த்தையை நாங்கள் மீண்டுமாக உணர்ந்து ஒரு வார்த்தை எங்கள் வாழ்வில் கனியாக மாறிட தேவையான அனைத்து ஆசீர்வாதத்தையும் துணிவையும் எங்களுக்கு அளித்தருளும். அதற்கு செய்வதற்கான ஆற்றலையும் அருளையும் தந்தருளும். ஆண்டவரே, தயவாய் என்னுடைய இதயத்தினுடைய கவன சிதறல்களாக இருக்கின்ற கற்களையும் முட்களையும் எடுத்து உமது சிலுவையின் வல்லமையினால் அவற்றில் அகற்றியறலும். என்னுடைய உள்ளத்தை உமது ஆவியால் பண்படுத்தி நல்ல நிலமாக மாற்றும். ஆண்டவரே, உடைய வார்த்தையை கேட்டதை புரிந்து கொண்டு என்னுடைய அன்றாட வாழ்வில் கடைபிடித்து 30, 60, 100 மடங்காக கனிகளை தருகின்ற ஒரு நல்ல நம்பிக்கையாளராக நான் மாறிட எனக்கு உதவியாக வரும். இன்று நான் செய்கின்ற ஒவ்வொரு வேலையும், சந்திக்கின்ற ஒவ்வொரு நபர்களையும் உடைய பாதத்தில் ஒப்படைக்கிறேன். என்னுடைய கைகளில் ஏற்படுகின்ற அனைத்து பணிகளையும் ஆசீர்வதியும். இன்றைய நாளில் எனக்கு வரவேற்கின்ற எல்லா தீமைகளுக்கும், விபத்துகளுக்கும், சோதனைகளுக்கும் என்னை விலக்கி காக்கும். உலக கவலைகளை என்னை நெருக்கின்ற பொழுது என் கவலைகள் எல்லாம் ஆண்டருமை சுமத்துவில் என்னுடைய வார்த்தையை எனக்கு தெய்வீக அமைதியை எனக்கு தந்தர. என்னுடைய குடும்பத்தில் அன்பும் சமாதானம் சுகமும் பெருகட்டும். இந்த நாள் முழுவதுடைய பிரசனை எங்களோடு இருந்து எங்களை வழி நடத்தட்டும். இந்த மன்றாட்டுக்களை அனைத்தையும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக பார்த்து ஜெபிக்கிறோம். ஆமீன். எல்லா இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.